அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 ஜூலை மாதம் பிறக்க போகுது. ஜூலை மாதத்தில் நமது வீட்டில் தெய்வீக கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள், வீடு குடி போக நல்ல நாட்கள், சுபகாரியங்கள் செய்ய பொதுவான நல்ல நாட்கள் மற்றும் ஜூலை முதல் நாள் நாம் செய்யக்கூடிய செலவு இந்த செலவாக இருந்தால் ஜூலை மாதம் முழுவதும் நமக்கு வருமானம் அதிகரிக்கும். இந்த ஆன்மீக தகவலை தாங்கி இந்த ஆடியோ உங்களுக்காக பதிவு செய்துள்ளேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்கு அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள். 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்யணும். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக நம்ம சிறப்பு கலசம் ஒன்று கட்டி கொடுக்குறோம். வெண்கல சொம்பில் 13 தெய்வ ஆகர்ஷண பொருட்களை முறைப்படி யாக வேள்வியில் வைத்து வெண்கல சொம்பில் வரலட்சுமி தாய்க்கு வெண்கல வரலட்சுமி கலசம் கட்டித்தர இந்த கலசம் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த வருடத்துக்குண்டான வரலட்சுமி தாயின் மூல மந்திரமும் போற்றிகளும் சொல்லித்தரப்படும். உங்கள் குடும்பத்துக்கு இந்த கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜூலை மாதத்தில் நமது வீட்டில் கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள் ஜூலை 2, 3, 5, 10, 12, 17, 19, 25, 26, 29, 30 ஆகிய நாட்களில் புதியதாக கலசம் வைப்பவர்கள் கலசம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த தேதிகளில் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜூலை மாதம் வீடு குடி போக உகந்த நாட்கள். அன்பு வேண்டுகோள், ஜூலை மாதத்தில் வீடு குடி போவதை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதத்தில் குடி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த ஜூலை மாதம் வீடு மாற அவ்வளவு சிறந்த நாட்கள் ஏதும் கிடையாது. கிரயம் செய்ய, வண்டி வாகனங்கள் வாங்க, தங்கம் வாங்க மற்றும் பொதுவான எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஜூலை மாதம் நல்ல நாட்கள் 2, 3, 5, 10, 12, 17, 19, 25, 26, 29, 30 ஆகிய தேதிகள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய நல்ல நாட்களாக உள்ளது. அன்பு சொந்தங்களே, இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும். ஜூலை மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னா ஜூலை முதல் நாள் நான் ஒரு 3 செலவு சொல்கிறேன். அந்த 3 செலவும் செய்யுங்க. எந்த நேரத்தில் வேணால் செஞ்சுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். முதல் செலவு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தலைக்கு வைப்பதற்கு பூ வாங்கி கொடுங்க. அது நீங்கள் எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அளவு வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க உங்கள் அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் யார் பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஜூலை முதல் நாள் தலைக்கு சூடுவதற்கு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஜூலை முதல் நாள் கொஞ்சம் மஞ்சள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. மஞ்சள் அது எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வாங்கினாலும் சரி, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வாங்கினாலும் சரி, ஜூலை முதல் நாள் அதாவது 1/7/2026 சிறிது மஞ்சள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க, நல்லதே நடக்கும். மூன்றாவது செலவு, அன்னதானம் பண்ணுங்க. ஒரு 3 பேத்துக்காவது ஜூலை 1ஆம் தேதி அன்னதானம் பண்ண முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் சொல்றேன், ஜூலை மாதம் உங்களுக்கு இறையருள் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். முடிஞ்சா அந்த அன்னதானத்தை பண்ணுங்க. அல்லது நமது ஆனந்தூர் அறக்கட்டளை ஜூலை முதல் நாள் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜூலை முதல் நாளும் சிறப்பாக அன்னதானம் பண்ணுறோம். அந்த அன்னதானத்துக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜூலை முதல் நாள் நமது சேனலை பார்க்கும் உங்கள் அத்துணை பேருக்காக எனது ஈசனிடம் சிறப்பு பிரார்த்தனை செய்யலாம் என்று இருக்கின்றேன். எனவே உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜூலை முதல் நாள் மாலை எனது ஈசனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்கின்றேன். எந்த கட்டணமும் இதுக்கு கிடையாது. கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அந்த சொந்தங்களே, ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ஆடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலங்கள்லேயே அவங்களுக்கு ஏற்பட்ட கிரகதோஷங்களையும் அவங்களுக்கு வந்திருக்க பாதிப்புகளையும் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி தானே சரி பண்ணியிருப்பாங்க.
அந்த காலத்தில் பெருசாக எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. ஆனாலும் அவர்கள் பரிகாரம் செய்து குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்கல்ல. அப்பேற்பட்ட பண்டைய கால மனிதர்களின் பரிகார முறைகளை 108 ஆதிகால சித்தர்கள் வரி பரிகாரங்கள் எனும் தலைப்பில் 10/7/2026 அன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து சொல்லித்தர போகிறேன். 108 பரிகாரங்கள், தினமும் ஒரு பரிகாரம். அந்த பரிகாரம் எப்படி இருக்கும்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டே நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். பெருசாக போய் எங்கேயும் அலைய வேண்டாம், கோயிலாக சுத்த வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே பரிகாரம் செய்து உங்கள் பிரச்சனை தீர்த்து கொள்ளலாம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.